மாணவர்களுக்கு வீடுகளை வழங்குவோம் ஒரு ஜீவோ போடுங்க. சென்னை நகரத்துக்குள்ள ஒரு ஜீவோ இருக்கு, சீலிங் இருக்கு. அந்த சீலிங்ல இலவசமே கிடையாது. இலவச வீடு கிடையாது, இலவச மனைப்பட்டா கிடையாது, இலவசமாக எதுவுமே கிடையாது. அந்த இலவசமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வழங்குவோம்ங்கிற ஒரு ஜீவோவை மாத்துங்க. உங்க கையில தான் இருக்கு. மாத்தணும் தானே, மாற்றம் தானே உங்க கொள்கையே, மாற்றம் தானே. அப்படி மாற்றுங்களை யாரு வேணாங்கிறது. மக்கள் சந்தோஷப்படுவாங்களா? மக்களுக்கான ஆட்சி நான் தருவேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்கல. 100 நாளையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆட்டை தூக்கி மாட்டுல போறது, மாட்டை தூக்கி மனுஷன்ல போறது, இதான் இங்க நடக்கிறது. இப்ப கடைசியா காருக்கு வந்து நிக்கிறாங்க. நீங்க காரு கொடுக்கறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எம்எல்ஏவோட உதவியாளருக்கு 25,000 சம்பளம், அது ஞாபகம் இருக்குல்ல. 25,000 சம்பளம் கொடுத்தா ஒரு நார்மல் மனிதன் வாழ முடியும்னு. மாற்றுத்திறனாளிக்கு 1,500 ரூபாய் கொடுக்கணும். அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு கொஞ்சமாவது புத்தி வேணாமா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? புத்தி வேணாமா? 1,500 ரூபாயில குடும்பம் நடத்த முடியுமா? உங்க எம்எல்ஏக்களை குடும்பம் நடத்தி பார்க்க சொல்லுங்க. எல்லாம் கீழே இருந்து வந்தவங்க தான். வாடகை உண்டா? எந்த காலத்துல இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறீங்க. ஏஐ உங்களை மாதிரியே ஒரு ஆளை சுத்தி எல்லாம் பண்ணிட்டு உங்க வர சொல்லுது. உங்க ஆளுங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ நிறுவனம் அவ்வளவு பெரிய டிஜிட்டல் உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. 1,500 ரூபாய் 2,000 ரூபாயில ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பம் நடத்த முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லணும்னு தான் நாங்க நம்புறோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வாயை திறந்து பேசுவாருன்னு தவம் கிடக்குறாங்க இந்த மாற்றுத்திறனாளிகள். தயவு செய்து இங்க வீடியோ எடுக்கக்கூடிய உளவுத்துறை அவர் காதல இதை கொண்டு போடணும். தயவு செஞ்சு போடுவீங்கன்னு நாங்க நம்புறோம். 6,000 ரூபாய் உதவித்தொகை ரொம்ப குறைச்சல். ஆந்திராவில் 6,000 இருந்து 10,000 இருந்து 15,000 இருந்து, தெலுங்கானாவில் 4,016 இருந்து, பாண்டிச்சேரியில 5,000 5,500 இருந்து